ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல்னா குடல் தான் ஆக்க போகிறோம். குடல் தான் காய்ச்ச போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொருள் பார்க்கலாமா? நான் ஒரு குடல் வாங்கி கழுவியிருக்கேன். சுத்தமாக கழுவிங்க, வெந்நீர் படுத்தி கழுவிக்கிங்க. தக்காளி 2, வெங்காயம் 2, எலுமிச்சப்பழம் அரை மூடி, மல்லி புதினா, பச்சை மிளகா 1 கீறி வச்சுருக்கிறேன், மட்டன் மசாலா 2 ஸ்பூனு, கறி மசாலா 1 ஸ்பூனு, தேங்காய் அரை மூடி, சின்ன தேங்காய் அரை மூடி அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1, கிராம்பு 1, பட்டை சின்னதாக ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது மிளகு, ஜீரகம், நச்சீரகம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, மல்லித்தூள் குழம்பு தூளும்பாங்களா அதில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தயிர் 2 ஸ்பூன், கத்திரிக்காய். நான் கத்திரிக்காய் போட்டு குடல் ஆக்குவேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடு வரட்டும். எண்ணெய் சூடு வந்துச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோமா, அதை போட்டுக்கலாம். இதாக பொரிஞ்சு வருது. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். மல்லிப்பூ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நான் வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகணும். மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா சேர்த்துக்கலாம். மிளகு, நச்சீரகம், ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள், குழம்புத்தூள், தயிர் சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழம் ஊற்றிக்கலாம். இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த குடலை சேர்த்துக்கலாம். குடலை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குடல் நல்லா வேகும். குக்கர் மூடி போட்டுக்கலாம். விசில் போட்டுக்கலாம். ஒரு 6 விசில் விடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம். வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சொன்ன கத்திரிக்காய் போடுவேன்ட்டேனே, இந்த ஸ்டேஜ் இதை மாதிரி வெட்டி வச்சிங்க. இந்த மாதிரி போட்டுங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஒரே ஒரு விசில் விட்டுப்போம் கத்திரிக்காய் வேகிறதுக்காண்டி. ஒரு விசில் விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு. வாங்க கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கறி வெந்துருச்சு. ரெண்டு விசில் விட்டோம் கத்திரிக்காய் போட்டு. ஒரு விசில் போட்டேன் வேவில், அதனால் இன்னொரு விசில் விட்டேன். நல்லா வெந்துருச்சு. கடைசியாக மல்லி புதினா போட்டுக்கலாம், தூவிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.